நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 டே 70 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 70 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவுடைய எவிக்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய மேஜரான விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தர்ஷிகா அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த அதாவது இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தவங்க இருக்காங்க இல்லையா, என்ட்ரானப்புலேருந்தே வந்துட்டு இந்த சீசன் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தொடங்கிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமில் வந்து அந்த பாய்ஸ் டீமை லீட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் அப்படின்றத முத்துக்குமரன் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமில் எல்லாருமே பேசவே ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு டஃப் அப்படின்றது இல்லை. பட் அதே கேர்ள்ஸ் டீமில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கேம் இருக்கு இல்லையா, அதை ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் கூட அந்த இண்டிவிஜுவலிட்டி எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய காமனான விஷயங்களை எடுத்து வச்சு அந்த கேர்ள்ஸ் டீம் அப்படின்றத வந்துட்டு மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போனதில் தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கேர்ள்ஸ் டீமை வந்துட்டு முன்னோக்கி கொண்டு போகிறது, ஒரு லீடராக இருந்து முன்னோக்கி தள்ளுறது அப்படின்றதே தர்ஷிகா தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2 டைம் கேப்டனாக வேறு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷி இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக வந்துட்டு டாப் 5ல் வரக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க, ஒரு டஃப் ஃபைட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் 2வது 3வது வாரத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு வின்னராக ரன்னர் அப்படின்ற இடத்துல வந்துரும்பா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. யாரு கண்டுபட்டுச்சோ என்னமோ தெரியல, இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ்ல வந்து எவர் கிரீன் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். யார் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ணாலுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய மெச்சூரிட்டி, அவங்களுடைய கோவதாவங்கள் இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷியினுடைய இந்த பிக் பாஸ் லைஃப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப பெரிய வென அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தர்ஷி வந்துட்டு அந்த டாஸ்க்கு அப்புறமா தான் அப்படியே திசை மாதிரி போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் கப்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறமா விஷாலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட்டுக்காக சும்மா ஒரு ஃபன்காக ஒரு ட்ராமா மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னதான் ரீசன் சொன்னாலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தர்ஷி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இலக்கில் இருந்து நகர்றாங்க. அந்த பிபி கப் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா விஷால் பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஷுன்னு சொல்லிட்டு விஷாலுக்கு ஊட்டி விடுறது, விஷாலுக்கு வந்துட்டு ஒத்தடை வச்சு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த அவங்களுடைய கவனமும் விஷால் பக்கம் திரும்பினதுனால கேம் இருக்கு இல்லையா, கேம் பக்கமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இந்த நேரம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் அண்ட் ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்துட்டு தர்ஷினுடைய அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கேம் பிளே அப்படின்றத எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின் வந்துட்டு இன்னைக்கு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட், ஃபைனல் போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு கொடுத்ததுல தர்ஷிகாவுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் தோணும். அது வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த தர்ஷிகா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை கண்டுக்காம விஷாலுக்கு ஊட்டி விடுறதையும் ஒத்தனம் கொடுக்கறதையுமே பார்த்தோம்னா முழு நேர வேலையா வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்துட்டு தர்ஷிகாவுடைய வீழ்ச்சிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வாரம் நாமினேஷன்ல தர்ஷிகாவை காணோம் அப்படின்ற மாதிரி ரீசனை சொல்லி நாமினேட் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ஜனனி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு போயிட்டு தர்ஷிகா தனியாளா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி உன்னுடைய கேம் வந்துட்டு இதனால ஸ்பாயில் ஆகுது, அஃபெக்ட் ஆகுது, விஜய் விஷால் கிளவரா விளாடுறான் பட் நீ விளாட்ல அப்படின்னு சொல்லும் போதுமே தர்ஷி அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை அடுத்தவங்க யாராவது 1-2 பேர் சொல்லும் போதே அதை கேட்டு அக்செப்ட் பண்ணிட்டு விளையாடி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கேம் இருக்கு இல்லையா, அதை அவங்களால மீட் எடுத்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து இந்த பிவி ஹவுஸ்ல அவங்களால அந்த ஜேர்னி அப்படின்றத கண்டினியூ பண்ணியிருக்க முடியும். பட் யார் சொன்னாலுமே பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பாண்டிங் வந்துட்டு என் கேமை ஸ்பாயில் பண்ணாது, என்னுடைய பாண்டிங் என் கேமை ஸ்பாயில் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அந்த நேரத்திலேயே அவங்களுடைய பாண்டிங் அந்த கேமை ஃபுல்லாக முடிச்சு விட்டுருச்சு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நேற்று அதை தான் விஜய் சேதுபதியும் இன்டெரக்டாக சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எனர்ஜியோட உள்ள வந்து ஒரு பொண்ணு பாதை மாதிரி போனதுனால கேமை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தர்ஷினுடைய அந்த எலிமினேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, பர்சனலாக எனக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு இன்னும் இருந்து நிறைய விளையாடி இருக்கலாம், தேவையில்லாமல் ட்ராக் மாறினதுனால இப்போ வெளியே போகிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னா பவித்ரா ஜனனிலாம் இருக்காங்க, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நல்லா கேம் விளையாடக்கூடிய ஒரு பொண்ணு தான் தர்ஷிகா. ஸோ அவங்க பண்ண சில கிரிஞ்சு விஷயங்கள் அப்படின்றது அவங்க கேமை காவு வாங்கிருச்சு அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் தர்ஷியை பற்றியும் தர்ஷினுடைய கேம் இருக்கு இல்லையா அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க.
ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாமி ரஞ்சித் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரஞ்சித்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவருக்கு கோபம் வருது அப்படின்றது இருக்கு இல்லையா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுது. பட் இருந்தாலும் அந்த கேரக்டரை விட்டுறக்கூடாது, நான் நல்லவன் காட்டிடணும் அப்படின்றதுல ரஞ்சித் அண்ட் அருண் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேம் இருக்கு இல்லையா, இந்த கேம் ஆடி ஜெயிக்கணும் அப்படின்றத தாண்டி நான் நல்லவன் காட்டிட்டா மக்கள் என்னை ஜெயிக்க வச்சுருவாங்க, மக்கள் என்னை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க, நம்மளாம் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி யாரையுமே அடிக்க மாட்டோம், இல்லை யாரையுமே துன்புறுத்த மாட்டோம், எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் அதை வந்துட்டு ஒரு ஃபேக்கான பிம்பம் அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித்துக்கு கோபம் வராத இடங்கள் அப்படின்லாம் கிடையாது. அவரும் வீட்டுக்குள்ள கேம்லாம் ப்ளே பண்ணாரு. பட் இந்த ஊம குசமை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, ஊமை மாதிரி இருப்பாரு. பட் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு போறது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் தெளிவாக பண்றதுனால சூப்பராக அந்த கேம் ப்ளே அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆடுறாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த கோபத்தை அப்படியே நம்ம வெளிக்காட்டணும், நம்மளை கெட்டவன்னு சொல்லிடுவாங்களோ, இதுதான் நீங்க அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்களோ அப்படின்றதுனால இன்னுமே வந்துட்டு கண்ணு சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராணவன் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான பதிலை வாங்கிட்டாரு அப்படின்னா அன்னைக்கிட்டே விஜய் சேதுபதி நிம்மதியா தூங்குவாப்ல அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே சுத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்றத ஆடியன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 5 வயசு பையனை எழுப்பி விட்டு கேட்டா கூட அழகா பதில் சொல்லுவான். பட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா சுத்தி விடுறது இருக்கு இல்லையா, இங்கே கேட்டால் எங்கேயோ போகிறது. ரஞ்சித்துடைய முதல் ஆப்ஷனே வந்துட்டு சார் நான் பண்ண தப்பை நான் ஒத்துக்கிறேன் சார், நான் வந்துட்டு இதுக்கு ஃபீல் பண்ணுறேன் சார், இதில் வந்து நான் பாடம் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எப்போ எந்த குற்றச்சாட்டு எங்கே வைக்கப்பட்டாலுமே அவர் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி இந்த கேமில் ரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி சர்வை பண்ணி முன்னாடி போகிறாரு அப்படின்றதெல்லாம் தெரில. ஏன்னா 10வது வாரம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய இந்த 5 வாரங்கள் ரொம்பவே குரூஷியலான வீக். ஒருத்தர் அடித்தாதான் முன்னாடி போக முடியும். கப்பு ஒருத்தருக்கு தான் அப்படின்றதுனால எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ யார் முதுகில் வேணாலும் எப்போ வேணாலும் குத்தலாம். இது வரைக்கும் ஃப்ரெண்டு க்ரஷ் அப்படின்ற மாதிரி ஜோனில் இருந்தவங்க கப்பை நோக்கி முன்னேறும் போது குத்தி தான் ஆகணும், குத்தணும், அதுதான் கேம் அப்படின்றதுனால இனி கேம் சூடு பிடிக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 3வது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருடைய கேம் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 10வது வாரம் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தட்டி தடுமாறி கிழிச்சு வந்துட்டாங்க. பட் இனி கேமில் வந்துட்டு முன்னேறி போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டஃபஸ்ட் ஃபைட்டு, டஃபஸ்ட் மைண்ட் செட் தேவை. நம்முடைய எஃபர்ட் இருக்கு இல்லையா, அதை எவ்வளோக்கு எவ்வளோ போட போகிறோம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்துட்டு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற ஜோனில் இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரயானு, சவுண்டு, நம்ம விஜய், விஷாலு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா, ஜனனி, ரஞ்சித் அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற பேச்சுக்குள்ளே நம்ம வரல. பட் அவங்க பண்ணாலும் அது வெளியே தெரியாத ஜோன் அப்படின்றதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களில் யாரு கப்படிக்க போறா அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த டஃபஸ்ட் கேட்டகரியில் இருக்கவங்களா, இல்லை என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற போருக்குள்ள ஒளிஞ்சிருக்கவங்களா, இல்லை எதுவுமே பண்ணாத மாதிரி அமைதியாக இருந்து கடைசியில் தட்டி தூக்குற மாதிரி மாற போறாங்களா அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்க கைகளில் தான் இருக்கு. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யார் இந்த பிபி கப் இருக்கு இல்லையா அதை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.